குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்தேன். ஏன்னா எம்ஹெச்சிசியில் எதுவும் நோட்டிஃபிகேஷன் வரல. அதனாலேயும் நர்சிங் வந்து பர்மனெண்ட் ஜாப் அப்படின்ட்டு எதுவும் வரல. டெம்ப்ரவரி போஸ்டிங் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது. அதனால் அதுவும் நான் எதுவும் உங்களுக்கு வீடியோ போடலை. இப்போ எம்ஹெச்சிசியில் டக்குன்னு ஒரு 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்னா டிரைவருக்கு நடந்த ஓரல் டெஸ்ட்டு நடந்துச்சுங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நடந்துச்சு இல்லைங்களா, அதோட மார்க் விட்டுருக்காங்க, அதோட கட் ஆஃபும் விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஓரல் டெஸ்ட்டு வந்து 15/1 அன்னைக்கு நடக்கும்னுட்டு ஓரல் டெஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து செலக்டட் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலான்னுட்டும் அனுப்பியிருக்காங்க. இன்டர்பிரேட்டர் அதுவும் அவங்கள பற்றி நான் அதிகமாக எதுவும் போடலை. தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு பேசுவாங்கள்ல, அவங்களுக்கு டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு விட்டுருக்காங்க. இது மொத்தமாக விட்டுருக்காங்க. மொத்தம் 4 இதுவே நீங்கள் எம்ஹெச்சிசியில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா குரோமில் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் போர்டு வரும். அதுக்குள்ளே இந்த 4 நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். யாருன்னா செலக்ட் ஆகியிருந்தீங்க, நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போயிருந்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு உங்கள் பேர் இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓரல் டெஸ்ட்டு போகிறதுக்காக ஆல் தி பெஸ்ட். அதோட கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, அப்புறம் டைப்பிஸ்ட்டு, இது மாதிரி நிறைய ஜாப்லாம் எடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாமு அது இதுன்னு வந்தது. இன்னும் அதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் தான் நிற்கிது. என்னென்ன எம்ஹெச்சிசியில் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோர்ட்டை பற்றியும் நர்சிங் ஜாப் பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வைங்க. நான் வந்து உங்களுக்கு போடுறது வந்து டக்குன்னு இதுவாகும். வேறு எதுவும் கிடையாதுங்க. ஆல் தி பெஸ்ட். லிஸ்ட்டு பேர் வராதவங்க கவலைப்படாதீங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய எழுதிக்கலாம். பேர் வந்தவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். சாய் நர்லால். நல்லதே நடக்கும். பாய்.